சில நாடகங்கள்லாம் இதுக்கு 5 வருஷமா நான் சில நாடகங்கள்லாம் போட்டிருக்கோம். நதி அறியாது எஸ் ராமகிருஷ்ணன் அவங்க எழுதினது. சங்கீத பேசி இதுக்கு முன்னாடி கூட போட்டிருக்காங்க. சப்தங்களும் நாங்கள் போட்டிருக்கோம். மகாவுடன் 10 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இயக்கப்பட்ட அந்த நாடகம். அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அப்புறம் வால்டர் இ ஷெப்பர் எழுதின மகாத்மா காந்தியின் 5 வினாடிகள் அப்படிங்கிற ஒரு நாடகம் இதுக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு 2 நாடகங்கள் இருக்கு. முதல்ல சப்தங்கள் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து சங்கீத பேசியம். சப்தங்கள் நாடகம் ஒரு வைக்கம் முகமது பஷீர் அவங்க எழுதின நாவல் சப்தங்கள், அப்படி ஒரு குறு நாவல்னு சொல்லலாம். அதை தமிழ்ல குளச்சல் முகமது யூசுப் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. அதை கன்சீவ் பண்ணி டிசைன் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிறது மிஸ்டர் CH ஜெயராவ். இந்த சப்தங்கள் நாடகம் ஒரு இராணுவ வீரன் அவனுடைய வாழ்க்கை கதையை பஷீர் அவரை சந்திச்சு சொல்றான். அவனோட வாழ்க்கையில சில சம்பவங்கள் சந்தோஷமாகவும் இருந்திருக்கு, சில துக்கமாகவும் இருந்திருக்கு. ஒவ்வொரு கட்டத்தை அவன் விவரிக்கும் போதும் ஒவ்வொரு நடிகர் வருவாங்க. அவனோட ஒவ்வொரு வழியை சொல்றதுக்கும் ஒவ்வொரு நடிகர் மாறி வருவாங்க. ஆனா ஒரே கேரக்டர் தான். இதுதான் இந்த பிள்ளைகள் நாங்கள் செஞ்சிருக்க ஒரு புதுமை. அதுக்கு இது தொடர்ந்து சங்கீத பைத்தியம் கமல் திரு சம்பந்த முதலியார் அவங்களால இயற்றப்பட்டது, அவங்களால நாடகமாக்கப்பட்டது. சப்தங்கள் நாடகத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியானதா இருக்கலாம். அது நீங்க பார்த்திராத ஒரு சம்பவமா இருக்கும். அந்த மனிதர்கள் நாம பார்த்திருப்போம், ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாம உணர்ந்திருக்க மாட்டோம். நாம கேட்டிராத, பார்த்திராத, உணர்ந்திராத அந்த வாழ்க்கையை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இதுல வர கதாபாத்திரங்கள் கூட அந்த மாதிரி தான். விளிம்பு நிலை மனிதர்கள், சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான், சாப்பாடு கூட கிடைக்காம இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்காது. அதனால சில சம்பவங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். அது இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க பார்க்குறோம். இப்போ சப்தங்கள் நாடகம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நன்றி. அதே லட்சம் பகி லட்சம் முகமது பகி சாட்சா நான் தனியா பக்கினி. உனக்கு என்ன வேணும்? நான் என் கதையை சொல்லணும். அர்த்தராசி உன்னை என்ன பார்க்க சொல்லி யாரும் அனுப்பினாங்க? யாரும் அனுப்பி வைக்கல. உங்களை பகலிலேயே நான் பார்த்தேன். யாரோ உங்க பேர் சொல்லி கூப்பிடுறது கேட்டதும் அவங்க பின்னாலே வந்தேன். உங்க நண்பர்கள் சில பேர் உங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்க திருப்பி ஆரவாரமா பேசிக்கிட்டே இருந்தீங்க. எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் ஏறி உள்ள வந்தேன். என்ன பார்க்கறதுக்காக இவ்வளவு நேரம் வழியிலேயே காத்திருத்தியா? இந்த கழிச்சு
நான் ஒன்று சோட்டோட்டேன் எனக்கு இந்த அப்பு கொஞ்சம் வயசாயி வாடோ போடோன்னு விழிச்சா எனக்கு விரோதம் எனக்கு உன் தாத்தா வயசாகிடுது உன்னை வாடா போடான்னு கூப்பிட்டு நீ கோச்சுப்பியான்னு கேட்கிறேன். இல்ல சரி, என்ன உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்க புத்தகங்களெல்லாம் வாசிச்சிருக்கேன். ஆமா, கள்ளம் பறையாதுடா. உனக்கு காசு எங்க இருக்கு? நான் காசு கொடுத்தா வாங்கினேன். உனக்கு காசு எங்க இருக்கு? நான் இப்ப பட்டாளத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்படித்தான் நீ ஒரு கொலைகாரன் இல்ல? ஆமா, ஆனா நான் கொலை பண்ணது எதிரிகளை மட்டும் இல்ல, நண்பர்களை தான், என் நண்பர்களை தான். முன்னொரு காலத்துல குறிப்பிட்டு சொல்லும்படியா தாய் தந்தை யாருமே இல்லாத ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் நிறைய கொலைபாதகங்கள்லாம் செஞ்சான். அவனுக்கு தன்னோட 24வது வயதுல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். நீ கதையை சொல்ல ஆரம்பிச்சாச்சா? ஆமா. நீ சொல்ல போறது யாருடைய கதை? என்ன பத்திதான்? அதான் நீ கதையை சுருக்கமா சொல்லு, நான் எழுதி எடுத்துக்கிறேன். அப்புறம் நீ எதையாவது மறந்துட்டா கூட ஞாபகப்படுத்தி கேட்கலாம். கதையை எங்க இருந்தாலும் சொல்லலாம், நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, கதையை எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஒரு பைத்தியக்காரனா? இல்ல, நீ ஏன் இப்படி? பைத்தியம் தான், வேற என்ன? பைத்தியம் தான். பாருப்பா, அதனால என்ன இப்போ? யாருதான் பைத்தியம் இல்லை? பைத்தியத்தோட கூறுகள் கூடுதலாகவோ குறைவாகவோ எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு. அது சரி, நீ குடிச்சிட்டு சுத்தமா திரியலாமே. நான் தண்ணீர பூமி ரத்தம் நம்புறவன். எனக்கு மாத்திக்கிறது உடுப்பெல்லாம் கிடையாது, குளிக்கிறது ஒரு கோவில் துண்டு கூட கிடையாது. சரி, நீ என்னுடைய வாசகன் தானே? ஆமா. ஒரு வாசகன்னா எழுத்தாளரை பார்க்க வரும்போது ஏதாவது கொண்டு போறோம். நீ எனக்கு என்ன கொண்டு வந்த? என்கிட்டதான் எதுவுமே இல்லையே. சரி, அப்புறம் கொலபாதகங்களை பத்தி உங்க கருத்து என்ன? சரியா தப்பான்னு கேட்கறியா? ஆமா. இதுல நான் அபிப்பிராயம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதுவுமே இல்லை நான் சொல்றீங்க. நீங்க ஏன் கோவப்படுற? இப்ப நான் உனக்கு ஏதாவது பதில் சொல்லி ஆகணும், அவ்வளவுதானே? சரி, சொல்லிடுறேன். என்ன யாரும் கொலை பண்றது எனக்கு பிடிக்காது. அப்படியே எவனாவது வந்தான்னா அவன் பலசாலியா நோஞ்சானான்னு பார்க்க. அவன் நோஞ்சான்னா எதிர்த்து சண்டை போடுது. பலசாலின்னு தெரிஞ்சா எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு ஓட முடியுமோ ஓடிடுவேன். நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க. உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு வாழ்க்கையில எந்த வித தத்துவத்தையும் கிடையாது. என் வாழ்க்கையில நடந்த சில கதைகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாருப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில இருந்து நிறைய பேர் பேசி பேசி கேட்டு கடைசியா எதையாவது தின்னுட்டு தூங்கணும். அது சரி, நீ காலையில வாய. காலையில வெளுப்பான் காலத்து வந்து நிற்காத. ஒரு 11-12 மணிக்கு வா, நாம உட்காந்து பேசலாம். அது வரைக்கும் நான் எங்க போவேன்? கிட்டத்தட்ட உனக்கு போக்குறமே கிடையாதா? இந்த உலகத்துல என்ன யாருக்கு தெரியும்? என்ன யாருக்கும் தெரியாத. இத பாருப்பா, நான் உனக்கு இங்க யாருமே தெரிஞ்சவங்க கிடையாது. சரி, நீ எல்லாவது சாப்பிட்டியா? கையில காசு வச்சிருக்கியா? ரொம்ப நல்லது. உங்க அபிப்பிராயம் என்ன? ஏன் அபிப்பிராயம்? இத பாரு, நீ இப்படி பந்தம் பிடிக்க பெரிச்சாலு மாதிரி இப்படி என்ன பார்க்கப்படாது. அப்புறம்
முதல்ல நீ குளிக்கணும். குளிச்சுட்டு வா. சாப்பாடு ஒருத்தருக்கு உள்ளதுதான் இருக்கு, அதை நீயே சாப்பிடு. இப்ப நீ குளிச்சுட்டு வா. என்ன அந்த ரூமுக்குள்ள போ. அந்த டவல் இருக்கும், பல்பொடி இருக்கும், டார்ச் லைட் இருக்கும், நேர போய் குளிச்சுட்டு வா. அங்க ஒரு படுக்கை இருக்கு, நீ அதுலயே படுத்துக்கலாம். ராத்திரி அந்த கதவை சாத்திடுவேன், நீ அங்க நிம்மதியா இருக்கலாம். குளிச்சுட்டு வா. எதையாவது சாப்பிட்டு தூக்குவோம். மற்ற விஷயங்களை நாளைக்கு பேசிக்கலாம். ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உன்னை பட்டாளத்திலிருந்து பிரித்து விட்டாங்களா? ஆமா. உன்ன மாதிரி எத்தனை பேர் பிரித்து விட்டுருக்காங்க? அது சுமார் ஒரு 4-5 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போ நீ அவங்களுடைய ஒரு பிரதிநிதி இல்ல? நான் யாரோட பிரதிநிதி இல்ல, நான் என்னோட பிரதிநிதி. என்ன பத்தி சொல்லக்கூடிய எனக்கு உரிமை இல்லையா? யாரு இல்லைன்னு சொன்னா நிச்சயமா இருக்கு. எனக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியா ஒரு மண்ணாங்கட்டி மீதும் குறிப்பிட்டு சொல்லும்படியா எந்த மரியாதையும் கிடையாது. நான் இந்த உலகத்தின் மேல அனுபவிச்சிருக்கேன். அந்த சராசரங்கள் அனைத்தின் மேலையும் நான் இந்த உலகத்துல பிறந்து வந்தேனே. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் உறவினர்கள் தானே. மாற்று கருத்து உள்ளவங்க, மற்ற மதத்தை சேர்ந்தவங்க, அத்தனை பேர்களையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா நான் ஒரு ராணுவ வீரனா ஆனேன். ஒரு ராணுவ வீரனா அவங்க என்ன ராணுவ வீரனா அவன் கடமை என்ன? முடிஞ்ச வரைக்கும் மொத்த மனித உயிர்களெல்லாம் கொண்டு குவிக்கணும். நானும் கொன்னேன். சில அதிக பிறவிகள் அந்த நாட்டை ஆள்றதுக்காக. நான் சொல்ல வந்தது உலகத்தோட யுத்த ரத்த வெளிப்படுத்த தலைவர்களை பத்தி தான். ஏன்னா அவங்க யாருமே தான் போர்க்களத்துக்கு வரவில்லையே. ஏன் அவங்க மனைவிகள் கூட தான் சாகிறது இல்லையே. அதனால மக்களோட யுத்தம் தானே. நாசக்கார ஆயுதங்களோட மக்கள் 2 அடிகளா பிரிந்து நின்று துப்பாக்கியால சுட்டு வெடிகுண்டு வீசி கூறான ஆயுதங்களால நெஞ்ச குழந்தை பரப்பம் செத்து மடிக்கிறாங்க. அதனால மக்களோட யுத்தம் தானே. யாரு மக்கள்? யாரு மக்கள்? யாரு மக்கள்? கோபப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நீ ஏன் எங்கிட்ட கோபப்படுற? நானா உன்னை பட்டாளத்துல சேர்த்து விட்டேன். எனக்கு யார் மேல கோபப்படணும் அந்த அளவுக்கு மனசுல வேதனை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாப்பிட்டு குளிச்சுட்டு வா. எதையாவது தின்னுட்டு படுத்து தூங்குவா.